நம்மளோட ரஜிபாப்பா சேனல்ல நியூ ஸ்டோரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்டோரியோட நேம் வந்து பண்ணை வீடு. ஆமாங்க, பண்ணை வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு குடும்ப கதை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரஜிபாப்பா ஸ்டோரினாலே எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே போல இந்த ஸ்டோரியும் ரொம்ப நல்லா இருக்கும். தினமும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ரோசப்பக்கா பெரியவருக்கு உடம்பு சரியில்லையாம்ல? ஆமா சரோஜா, ரொம்ப முடியாம தான் இருக்காவ. வைத்தியர் வந்து காலையில பார்த்துட்டு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு தான் போனாரு. ஏக்கா அப்படின்னா பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காமிச்சிருக்கலாம்ல? அதேதான், எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக வேண்டாம், எனக்கு சரியாயிரும் சொல்லியாவ. அதான் என்ன செய்யனே தெரியல சரோஜா. அம்மா வேற அழுதுகிட்டே இருக்காவ. அப்படியாக்கா, ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா சரியாயிரும் சீக்கிரம்னு எனக்கு தோணுது. ஹலோ மிஸ்டர் டோபாமண்டை, நீங்க கூட்டு போக வேண்டியதானே? ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி இருக்கு. பெரியவர் சரியாய் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல மண்டை போட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? ரோசா பக்கம் நான் இப்ப என்ன சொன்ன, இவன் என்ன பேசியிருக்கா பேசியிருப்பா? நெட்டு மாதிரி நீ எதுக்கு இப்படி பண்ற? அவளை வேலை செய்ய விடு. அவியவிய ஒழுங்கா வேலை பாருங்க. சாயங்காலத்துக்குள்ள யார் யார் எவ்வளவு வேலை செய்யணும்னு ஒண்ணு இருக்குது, அதைப்படி செய்யுங்க. வேலை செய்யலாம் சம்பளம் ஒழுங்கா கிடைக்காது, அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டு வேலை செய்யுங்க. அரட்டை அடிக்கிறதுலாம் உட்காந்து சாப்பிடும் போது அரட்டை அடிங்க. வேலை செய்ய நேரத்துல ஒழுங்கா வேலை செய்யுங்க. ஆமா ஆமா, எல்லாரும் வேலை செய்யுங்க. ஏ டோபாமண்டை, சொன்ன கேட்கல, ஒழுங்கா வேலை பாரு. எனக்கு தெரியும். இந்த குரூப்ல ஒழுங்கா வேலை செய்து ஒரே ஒரு ஆள் தான். யார் சொல்றா? நெட்டமாரி நான் தானே. இல்ல இல்ல, இந்த குனிஞ்சு கிடக்கவுல இந்த அக்கா மட்டும்தான். மீதியில இருந்து பேசிட்டியல, பேசாம இருக்க ஒரே ஒரு ஜீவன் இது மட்டும்தான். அப்பத்துல இருந்து குனிஞ்சதால நிமிராம வேலை பார்த்துட்டு இருக்காவ. அப்படி என்னதான் வேலை செய்யணும்னு எனக்கும் தெரியல. ஏக்கா ஏக்கோ குளிச்சலக்கோ கிருங்க மாட்டேங்குதே. பாருங்க பாருங்க, நாத்த புடுங்கி தலைக்குள்ள நடுங்க. நெட்டமாரி எதுக்கு வேலை செய்யல தொல்லை பண்ணியா? இல்லக்கா, ஒழுங்கா நடுங்கன்னு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏக்கா, இவ கெடுத்து விடியக்கு தான் வந்திருக்கா. நியாயப்படிக்கு இவ்வளவு வேலைக்கே சேர்க்க கூடாது. ஆமா ஆமா, நியாயப்படிக்கு வீலெல்லாம் வேலைக்கே சேர்த்தக்கூடாது. ஆமா, செம டேஸ்டா இருக்கு. ஏ பூமாரி, ஏப்ல இதுவே சீனிகா? இது சீனி போட்ட மாதிரி இனிக்க தானே செய்யும். இதுல உனக்கு என்ன ஆச்சரியம்? தினமும் சாப்பிடியது தானே. ஏப்ல சத்தியா, நேத்து நான் பள்ளிக்கூடத்துக்கிட்ட ஒரு கொய்யாக்கா வாங்கி சாப்பிட்டேனா, அது இனிக்கவே இல்ல. அதான் சொல்றேன், இது எவ்வளவு இனிப்பா இருக்கலாம். அப்ப சரி, நம்ம பள்ளிக்கூடத்துக்கிட்டே தினமும் கொண்டு போய் வித்துரு. ஏ சத்தியா, ஐடியா சூப்பரா இருக்கு. நான் வேணா உனக்கு ஒரு கூட கொய்யாக்கா தினமும் பச்சி தந்துறேன். நீ கொண்டு போய் ஸ்கூல் வாசல்ல வச்சு வித்துரு. என் சைக்கிள் உனக்கு தெரியுமா, ரொம்ப பழசா போச்சு. வித்து காசு தந்தானே வச்சுக்கியா, நான் புது சைக்கிள் வாங்கிடுவேன். யாப்ல சத்தியா, உன்னை அஜய் கொய்யாக்கா விக்கிற ஆயா நினைச்சுக்கிட்டான். கூடையில தினமும் கொய்யாக்கா பறிச்சு தருவானா, நீ கொய்யாக்கா கொய்யாக்கான்னு கத்திக்கிட்டே போ. வித்த காசும் உனக்கு கிடையாது, அவன் சைக்கிள் வாங்க போறானா. நான் எதுக்கு போய் விற்க போறேன்? நீ போய் வில்லாம். அஸ்கு புஸ்கு, நான் எதுக்கு விற்க போறேன்? நீ வித்து அவனுக்கு ரூபாயை கூட அவன் சைக்கிள் வாங்கட்டும். ஏடா அஜய், நம்ம ரெண்டு பேரும் டபுள்ஸ் போவோம். கொய்யாக்கா காரம்மா, ஏவ வாய மூடிட்டு இருந்துரு. ஏவ எதுக்கு போய் இப்படி சண்டை போடுறிய? சீக்கிரம் கொய்யாக்கா தின்னுங்க, வீட்டுக்கு போகணும். ஏம்மா பெரியக்கு ரொம்ப சீரியஸ்மா, எல்லாரையும் உடனே வர சொன்னாம பெரியம்மா. ஐயோ என்னாச்சு? தெரியலம்மா, பெரியம்மா வர சொன்னாங்க, உடனே ஓடி வாங்க. ஐயோ, இப்படி அவன் நினைச்சு கூட பார்த்தலையே. ஐயோ, கிழவர் போயிட்டாரா இல்ல பாப்பறாரா? அவர் சொன்னதை பார்த்தா வேற மாதிரில இருக்கு. இன்னைக்கு எப்படின்னா சம்பளம் கிடைக்க போறது இல்லையா? ஏம்மா தாயே, உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையாம்மா. சம்பளம் தராலே போதான் போச்சு போங்க. என்னது, தாத்தாக்கு சீரியஸா? எதுக்கு இப்ப இப்படி அழுவுறீங்க? தாத்தா சீரியஸா இருந்தா என்னடி? அவருக்குதான் வயசாயிடுச்சுல, அதனால அப்படிதான் உடம்பு சரியில்லாம வரும். இதெல்லாம் இயல்புதான், இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. உனக்குதான் கொஞ்சம் கூட பாசமே கிடையாது யார் மேலேயும், கல் நெஞ்சுக்காரி. நீ வாய் மூடுன உடனே பேச வந்துடாத. நான் எதுக்கு சொல்லியேன்னு முதல்ல எல்லாரும் கேளுங்க. ஏப்ப பூமாரி, தாத்தா மட்டும் மண்டே போட்டாருன்னு வச்சுக்கியா, ஒரு வாரம் நம்மளுக்கு ஸ்கூல் லீவு தான், அதுக்கப்புறம் ஜாலி தான். பள்ளியோட லீவ் விட மாட்டாப்ல, நம்மளுக்கு தான் லீவு. எப்படி சொல்லினா, கீதா தாத்தா செத்து போனாங்கல்ல, அப்போ அவ ஒரு வாரம் ஸ்கூலுக்கு வரல. அதே மாதிரி நம்ம தாத்தா செத்து போயிட்டா நம்மளும் ஒரு வாரம் ஸ்கூல் போக வேண்டாம். வீட்டுல ஜாலியா தின்னுட்டு தூங்கலாம். தோட்டத்துக்கு வந்து பிடிச்சதெல்லாம் எடுத்து திங்கலாம். என்ன சொல்றிய? தாத்தா இருக்கணுமா வேண்டாமா?
பாவம் தாத்தாக்கு தான் வயசாயிடுச்சுல, போனா போட்டோம். பூமாரி நீ என்ன சொல்ற? தாத்தாக்கு தான் வயசாயிடுச்சுல, போனா போட்டோம். அப்போ நம்மளுக்கு ஒரு வாரம் லீவ் கன்ஃபார்ம். சரி வாங்க நம்ம தாத்தாவை பாப்போம். வேண்டால இப்ப போണ്ട பிறகு போலாம். ஏன் இப்பவே கொய்யாக்காய் கொண்டு போய் யார் பண்ண போறியோ? அங்க எல்லாரும் அழுதுட்டே கிடப்பாவல்ல, அதெல்லாம் பார்க்க கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு வேற லீவ் வர போதுன்னு சந்தோஷம் வந்துட்டு அங்க போய் இப்ப நம்ம உட்கார்ந்துருந்தா நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேச முடியாது, ஓட முடியாது, ஒரே இடத்துல பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்கணும். அதுக்கு தானே சொல்லியே இங்கே இருக்கலாம், பிறகு போவோம். நான் பாப்பறேன். ஏல அஜய் நில்லுல, ஒரே ஓட்டமா விழுந்துச்சு ஓடிட்டான். நம்ம எல்லாரையும் விட அஜய்க்கு தான் தாத்தா மேல ரொம்ப பாசம் இருக்குன்னு நினைக்கேன். அதான் விழுந்தடிச்சு இப்படி ஓடியா. நீ சட்டியா வாங்கிட்டு நம்மள போவோம். அங்க என்ன நடக்குன்னு போய் பார்க்கலாம். சரி இப்படி சிரிச்சிட்டே போவாத, அங்க எல்லாரும் அழுதுகிட்டே இருப்பாவ. சரி வாங்கிட்டு போவோம். என்னங்க எங்க அண்ணனுக்கு ரொம்ப உடம்பு முடியலையாங்க, ஆரிமுத்து வந்து சொல்லிட்டு போறாங்க. ஐயோ எங்க அண்ணனுக்கு எப்படி ஆயிடுச்சுங்க, வாங்கங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். எதுக்கு இப்ப அவரை போய் பார்க்கணும்? அவருக்கு தான் முடியாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏங்க இப்ப அவருக்கு ரொம்ப முடியலையா, இப்பயும் அப்படியே இழுத்துட்டு கிடக்கறான். வாங்கங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஆரிமுத்து வந்து அப்படியே சொல்லிட்டு போறான். இப்ப பார்க்கலனா எப்பங்க பார்க்க போறோம்? பாவங்க அவரு எப்ப பார்த்தாலும் இனி தங்கச்சி மறுக்கீழே விட மாட்டார். தோல்ல மார்ல போட்டு வாத்தவருங்க எங்க அண்ணே. அவருக்கு முடியாம இருக்க நேரத்துல போய் தங்கச்சி நான் பார்க்கல எப்படிங்க? வாங்கங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். தங்கச்சி கஷ்டப்படியாலேன்னு சொத்தை கிட்ட வித்து தந்தாராக்கும் இது வரைக்கும். கேட்டா தோட்டத்துல வந்து வேலை செய்ய பாத்துக்கிட்டே இருந்தாரு. என்ன பாத்துக்கிட்டாரு அவரை நம்மள? அவர் மவனுக்கு தான் இல்ல நம்ம பிள்ளைய கட்டினாரா? நம்மளுக்கு அவர் இது வரைக்கும் ஒன்னும் செய்யல. இழுத்துட்டு கிடந்தா இழுத்துட்டே கிடக்கட்டும். நீயும் போகக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் எங்க அண்ணங்க, வேற யாருன்னா பரவாயில்லைங்க. என்னை அவர் பிள்ளை மாதிரி போட்டு வச்சாருங்க. அவரை போய் பார்க்காம இருந்தா எப்படிங்க? போவாண்டான்னு சொன்னா அப்படியான்னு கேளு. உள்ள போ. இல்லங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துறீனே. உள்ள போனே. அண்ணனை பார்க்க போறேன், தம்பிய பார்க்க போறேன், ரொம்ப தான் பாசத்துல உருகுவா. அவர் என்னைக்காவது இதே பாசத்தோட இந்த வீட்டு பக்கம் வந்திருக்காரா? வயசானா உடம்புக்கு முடியாம போகதான் செய்யும். இதுக்கு ஓயாம ஓடி போய் பார்த்துட்டு கிடக்க முடியுமாக்கா? நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு. எங்க அண்ணன் எப்படிப்பட்டவர் எனக்கு தானே தெரியும். இவருக்கு என்ன தெரியும் எங்க அண்ணனை பத்தி? அவரோட அருமை தான் தெரியுமா? பாவம் அவரு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கிடக்காரு. ஒரு தங்கச்சி வந்துட்டு உடப்பறந்தால வந்துட்டு அவர் மூஞ்சில முடிக்காம கேட்டா எப்படி சொன்னா சொல்லிட்டு போறேன். நான் எப்படியாவது போய் அவரை பார்த்துட்டு வந்துடணும். அப்பதான் என்னால நிம்மதியா ஒரு வாய் கஞ்சி கூட குடிக்க முடியும். பின்னாடி வாசல் வழியாவது குடிச்சு ஓடி போயிடணும். என்ன உன் தங்கச்சி வந்துட்டே. என்னங்க செய்து ஒண்ணும் செய்யாது சரியா வீரும். மகாராஜா மாதிரி தனாம இந்த தோட்டத்தை சுத்தி சுத்தி வருவிய. இந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பா கட்டி காப்பாத்தின மகாராசே நீங்க. உங்களை இப்படி படுக்க வச்சுட்டு அந்த நோக்காடு வந்து என்ன கொஞ்சம் தண்ணி கொண்டு வரட்டுமா? உங்களுக்கு என்னங்க செய்து என்ன செய்துன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஏக்கா அத்தானுக்கு செயின் தான் கழுத்து கலந்து ரொம்ப உருக்குதுன்னு நினைக்கேன். அதை வேணா கலட்டி வைங்களா, கொஞ்சம் இரும்புறதுக்கு சௌரியமா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், என் புருஷன் கழுத்துல இருந்து எதையும் எடுக்கண்டா. இவரு ராஜா கணக்க வாழ்ந்த மனுஷன். அவர் என்னால இப்படியே இருக்கணும். என்ன சொல்லுதாவக்கா? நோக்காட்ல கிடக்கணுங்க அவ்வளோ அத்தா. செயினை கலத்தி நம்ம கையில தந்தா நான் என் புருஷனுக்காக போட்டு அழகு பார்ப்பேன். எல்லாத்தையும் இவியலே தான் ஆளணும். நானே என் புருஷனை என்னால இப்படி தலக்கு மாட்டிலே நின்று காவல் காக்க வேண்டியதான். நான் பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் விமோச்சனம் பிறக்க மாட்டேங்கி. ஐயா உங்களுக்கு என்ன செய்து? வைத்தியரை வர சொல்லியிருக்கேன். அவர் உங்களை சரி பண்ணிடுவார். நீங்க ஒன்னே நினைச்சு கவலைப்படாதுங்க. எதையோ சொல்ல வரைய வெளியே சொல்லாம முழுங்குறீல ஐயா. மனசுல எதையோ போட்டு பூட்டி வச்சிருக்கிய. என்னன்னு அதை என்கிட்ட சொல்லுங்களா. மதினி, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. எதா இருந்தாலும் எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லுவான். எனக்கு எங்க அண்ணன் சொல்லியது புரிய மதினி. எங்க புரியுது? அவர் எங்க சொல்லியாரு? நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். இருமல் மட்டும்தான் வந்து ஒரு வார்த்தை வர மாட்டேங்கி. தொண்டை குழிய பிடிச்சு கேளுங்க என்ன சொல்லியாருன்னு. நாக்கு உள்ள போறதுக்குள்ள தொண்டை குழிய பிடிச்சு என்ன ஏதுன்னு கேளுங்க. நீ சும்மா இரு. என் அண்ணன் பேசுறது மட்டும் இல்ல, அவன் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேட்கும். நாங்க ரெண்டு பேரும் ஒரே வயித்துல பிறந்த பிள்ளைகள். அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கும், நான் என்ன நினைக்கிறேன்னு எங்க அண்ணனுக்கும் தான் புரியும். அப்படிதானே மதினி? எங்க அண்ணன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்லியவ உங்க அண்ணே?
இது பேச்சு ஒண்ணும் புரிய மாட்டேங்க, வெறும் இருமல் சத்தம் தான் வந்துகிட்டு இருக்கு. மதுனி, எங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த சொத்தையும் இந்த குடும்பத்தையும் பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைக்க சொல்றாரு மதுனி. என் பொண்டாட்டியால இனி பாத்துக்கிட முடியாது, நீ வாங்கிக்கன்னு சொல்லியாரு. வக்கீல வர சொல்லட்டுமா மதுனி? சொத்தை எல்லாத்தையும் என் பேர்ல மாத்தி எழுதிடுவோம். நான் எப்படி பாத்துக்கிடுவேன்னு சந்தேகப்பட்டாதுங்க மதுனி, நான் நல்லா பாத்துக்கிடுவேன். சரிண்ணே, சரி. நீ என்ன நினைக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டுதான் மதினி கிட்ட சொன்னேனே. வக்கீல வர சொல்லட்டுமாண்ணே? ஐயா, நீங்க அப்படியே சொன்னீங்க. குழந்தைங்கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கணுமா? குழந்தைய வேண்டாங்கல சொன்ன மாதிரி சொல்லியவே. இல்ல மதினி, எங்க அண்ணே ஆமா ஆமான்னு சொல்லியா. ஆமாக்கா, அப்பா அப்படிதான் சொல்லியவே. என் கதையில அப்படிதான் விழுந்துச்சு. அப்பா நல்லா இருந்தா எங்களுக்கு கவலையே இல்லையே, நிம்மதியா இருப்போம். அப்பா இப்படி படுத்ததுனாலதான் எல்லாருக்கும் கவலையா இருக்குக்கா. ஆமா, இந்த வீட்டோட தூணு சரிஞ்சு கிடக்கு. இந்த தூணு நடமாடுனா எப்படி இருக்கும்? இந்த ஊரே மதிக்க மாதிரி வாழ்ந்த மனுஷன் இப்படி இன்னைக்கு சரிஞ்சு கிடக்காரே, நான் என்ன செய்வேன்? ஏக்கா, நம்ம எல்லாரும் கவலையோட இருக்கோம். அண்ணன் இப்படி ஆயிட்டாரேன்னு என் புருஷன் அவர் தலையை பிடிச்சுக்கிட்டே நிக்காரு. நான் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவரை பிடிச்சுக்கிட்டு நிக்கேன். நீங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அத்தன் கூட பிறந்த பரப்புல ஒருத்தி இருக்காங்க, வந்து எட்டி பார்த்தாளா? இது வரைக்கும் வரல. இவரே இப்பயும் அப்பயோன்னு இழுத்துட்டு கிடக்காரு. அப்படிலாம் சொல்லதும் வாய மூடு. என் புருஷனுக்கு ஒண்ணும் செய்யாது, பழையபடி எழுந்து நடப்பாவ நான் நம்பியேன். ஏனே இந்த வந்துட்டால உடப்பறந்தா வந்துட்டால. ஐயா, தங்கச்சி தங்கச்சின்னு உயிரே உருவியில வந்திருக்கா பாருங்க. என்ன என்னடே ஆச்சி? தங்கச்சி தங்கச்சின்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்டே இருப்பியனே. என்ன திதி, அவர் மேல இப்படி வந்து விழுந்துட்டாக்கா? இவர் மூச்சு எடுத்து செத்துருவார் போல இருக்கே. பியாதியர் பாலைய புருஷன் எப்படி விட்டான்? கௌரவக்காரன் நினைச்சா விடமாட்டான்ல நினைச்சேன். பேர்ச்சி இழுத்துட்டு கிடக்குன்னு விட்டுட்டானா? வராம கடந்தானே நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்து மேலெல்லாம் விழுந்து கிடக்கா பியாதியர்ப்பா. என்ன உன் பொண்ணான வாய தரனே? ஏன் பால் ஊத்த போறியோ? ஐயோ, பால் கூட வாங்காம வந்துட்டேன். பாவினே பாவி, இந்த கடைசி நேரத்துல பால் கூட வாங்கிட்டு வர கேட்டுருவா இல்லனே. ஏனே, உன் வாயால தங்கச்சின்னு ஒரு வார்த்தை கூப்பிடுனே. அது போதுனே, இந்த தங்கச்சிக்கு அது போதும். கூப்பிடுனே கூப்பிடுனே. அப்புறனே தங்கச்சிக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சின்ன பிள்ளைல ஆசைப்பட்டி அதெல்லாம் மைனிட்ட சொல்லிருனே. சொல்லாமலே இருந்துட்டு போயிடாதனே. மாமா, என்னாச்சு மாமா? ஐயோ, உங்க பிள்ளை வெளியூருக்கு போன நேரத்துல பார்த்து உங்களுக்கு இப்படி ஆயி போச்சே மாமா. ஐயோ அப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? பேசுங்கப்பா, என் கூட பேசுங்க. என்னது இது? பெரியவர் ஆளை காணோம், எல்லாம் சேர்ந்து முக்கிட்டு போல இருக்கு. பாசமலையை பொழிஞ்சி அவரை கொண்டு போல இருக்க. வாய்முரு, எல்லாரும் சீரிச்சு அழுத்திட்டு இருக்க. உனக்கு அழ தெரியலன்னு சும்மா இருந்துல. ஓப்பா மாட்டேன், எனக்கு அழ தெரியாது. இப்ப பாரு எப்படி அழுகிறேன்னு. ஐயோ பெரியவரே, இப்படி சின்ன வயசுல அநியாயமா பேட்டியாரே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது ஸ்டோரி பாத்தீங்களா? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு நாங்க நம்புறோம். ஏன்னா இது ஒரு குடும்ப ஸ்டோரி தான். போக போக தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கதைய கொஞ்சம் தினமும் தொடர்ந்து பாருங்க. முதல் எபிசோடுங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கிராமத்தை சுத்தி ஒரு குடும்பத்தை சுத்தி தான் இருக்கும். ஆனா ரொம்பவே சூப்பரா இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற எல்லா கேரக்டரும் இதுல இருக்குது. மிஸ் பண்ணாம தினமும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் நம்ம ரஜி பாப்பா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.